கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியான தமிழினத்தில்தான் தற்காப்பு என்பது ஒரு கலையாக, ஒழுக்கமாக, பண்பாடாக தோன்றியது. காலப்போக்கில் தமிழர்கள் இடம்பெயர்ந்த வரலாற்றின் விளைவாக தமிழர்களின் கலைகள் உலகெங்கும் பரவியது போலவே தற்காப்பு கலையும் தமிழகம் தாண்டியது. 18 சித்தர்களில் ஒருவனான போதி தர்மா மூலம் சீனாவுக்கு பரவிய தற்காப்பு கலை அங்கிருந்து ஒகினோவா சென்றது, பிறகு ஜப்பானுக்கு சென்றது. ஜப்பான் நாட்டு தலைநகர் டோக்கியோவில் இருந்து 1000 மைல்கள் தூரத்தில் அமைந்திருக்கும் தீவுதான் ஒகினோவா. உலக தற்காப்பு கலையின் தாயகம் என்று போற்றப்படும் அழகிய தீவுதான் ஒகினோவா. ஒகினோவாவில் வாழ்ந்து வந்த ஆதி குடிமக்களின் தொழிலாக வேளாண்மை இருந்தது. உழவுத் தொழிலில் அந்த மக்களுக்கு உறுதுணையாக குதிரைகள் இருந்தன. சாமுராய் எனப்படும் ஒற்றை வாளுக்கு எதிராக வயல்வெளிகளில், வாழ்வியலில் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களையே தற்காப்புக்கு பயன்படுத்தினர் ஒகினோவா மக்கள். அந்த தற்காப்பு கலையே கோபுடோ. உலகில் இன்று பேசப்படும் மற்ற கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் கோபுடோதான் தாய் என்றால் அது மிக இல்லை. எசுகி அகாமினே, இவர்தான் ரியோகியோ கோபுடோ என்ற தற்காப்பு கலையின் 2வது உலகத் தலைவர். இக்கலையை தோற்றுவித்த சென்கன் தைராவிடம் நேரடியாக தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற எசுகி அகாமினே இக்கலையை உலகெங்கும் பரவச் செய்தார். எசுகி அகாமினேவின் மகனான ஹிரோஷி அகாமினே தன் தந்தையின் பணியை தலைமையேற்று நடத்தி வருகிறார். இவர்களிடம் நேரடியாக மாணவராக பயிற்சி பெற்றவரே கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. தனது திறமை, ஆளுமை, வல்லமை காரணமாக இன்று தெற்காசிய தலைமை தற்காப்பு கலை பயிற்சியாளராக கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி விளங்குகிறார். இப்படி ஒரு நீண்ட நெடிய பரம்பரையின் வழிவந்தவர்தான் கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. கருவிலே திருவும் அருளும் பெற்ற இவர் தமது 8 வயதிலேயே தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்றார். அதில் முதன்மையாக தனக்கென்றோர் தனித்திறமை, வல்லமை, ஆளுமை பெற்றார். 1978 தனது 16வது வயதில் தற்காப்பு கலை ஆசிரியராக உயர்வு பெற்றார். தாய் இக்காய் என்ற பெயரில் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியை 1978 இவர் தொடங்கினார். 1980 இவர் தனது தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் கிளைகளை கேரளம், ஆந்திரம் என பிற மாநிலங்களிலும் தொடங்கினார். 1981 மிகப்பெரிய அளவில் தற்காப்பு கலை பயிலரங்கை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நிகழ்த்தி காட்டினார். 1982 அனைத்து தற்காப்பு கலைகளுக்கும் தாய் என போற்றப்படும் கோபுடோ என்னும் தற்காப்பு கலையை இவரே முதலாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து தற்காப்பு கலை பற்றிய கட்டுரைகளை பல பிரபல இதழ்களில் எழுதி மக்களிடம் இக்கலையை சரியாக கொண்டு சேர்த்தார்.
1986ஆம் ஆண்டில் முதன்முறையாக இவர் பெண்களுக்கான தற்காப்பு கலை யுக்திகளை அறிமுகப்படுத்தினார். 1992ஆம் ஆண்டில் தற்காப்பு கலையும் சமூகவியலும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் MPhil பட்டம் பெற்றார். 1991இல் உலக ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை கூட்டமைப்பின் பொது செயலரான இவர் 1993இல் அந்த கூட்டமைப்பின் கீழ் அனைத்து தற்காப்பு கலைகளுக்குமான போட்டிகளை ஒரு குடையின் கீழ் நடத்தி சாதனை படைத்தார். 1997ஆம் ஆண்டில் கோபுடோ AS கிருஷ்ணமூர்த்தி தன் கலை குருவை நேரில் சந்திக்க ஒகினோவா சென்றார். கோபுடோ கலையின் சிகரமான ஹான்ஷி எசுகி அகாமினேவை சந்தித்து தற்காப்பு கலையின் அதிமுக்கியமான பாடங்களை நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். 1997இல் ஜப்பான் அரசின் கல்விக்குழு நடத்திய முதல் உலக கராத்தே மற்றும் கோபுடோ போட்டியில் கோபுடோ பிரிவில் பங்கேற்று உலகப் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை கோபுடோ AS கிருஷ்ணமூர்த்தி பெற்றார். இதைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற பாரம்பரிய ஒகினோவா கராத்தே மற்றும் கோபுடோ உலகப் போட்டியிலும் பங்கேற்று அதில் பங்கேற்ற முதல் இந்தியர், ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் 2001ஆம் ஆண்டில் ஒகினோவா ஜப்பானில் நடந்த கோபுடோ எம்புட்டாகாய் போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் பங்கேற்ற முதல் ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். தமிழில் தற்காப்பு கலைக்காகவே ஒரு மாத இதழை தற்காப்பு கலைகள் என்ற பெயரில் 2003ஆம் ஆண்டில் தொடங்கினார். Ladies and gentlemen, boys and girls, vanakkam. First, I'd like to introduce the editor, Mr. Krishnamurthy, to you. In recent years, his name has become famous worldwide in the field of martial arts, especially Japanese Kobudo. Needless to say, he is an excellent martial arts expert and talented editor. We are celebrating the publication of his latest magazine, Talukap Karegao. Mr. Krishnamurthy's background is no doubt familiar to you all. He started learning karate at age of only 8 and got black belt at 16. In 1997, he went to Okinawa in Japan and joined one of the famous Ryukyu Kobudo schools, which has been producing a lot of martial art experts. கனடாவில் உள்ள உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இவரது திறமையையும் பணிகளையும் பாராட்டி தற்காப்பு கலை செம்மல் என்ற சிறப்பு விருதை வழங்கி இவரை கௌரவித்தது. தற்காப்பு கலை விதிகள் என்ற நூலை எழுதி தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்களுக்கு உதவும் வகையில் நல்லதோர் எழுத்துப் பணியை செய்தார். அதற்காக 2005ஆம் ஆண்டில் தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் இவருக்கு ஜாம்பவான் விருது வழங்கியது.
கோபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தியின் சாதனைகள் ஒரு தொடர்கதை.